கொஞ்சம் நிமிஷம் தெரிஞ்சிருந்தா வரும்போது நானும் என்ன பண்ணணுமோ அது பண்ணிருப்பேன். உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். கரூர் போனது தெரியாது. நான் இங்கே வீட்டுக்குள்ள இருக்கிறேன், எனக்கு சமைச்சு கொடுத்துட்டு அவன் தான் எனக்கு சமைச்சு கொடுப்பாங்க. 12 மணிக்காட்ட கிளம்பி போனாங்க. டைம்லாம் தெரியாதுங்க. என் குழந்தைய கொண்டு வந்து இங்கே படுக்க வச்சாங்க. என் குழந்தைய கொண்டு வந்து இங்கே படுக்க வச்சாங்க. என்னை தொட்டு காட்டினாங்க. கொஞ்சம் நிமிஷம் தெரிஞ்சிருந்தா வரும்போது நானும் என்ன பண்ணணுமோ அது பண்ணிருப்பேன். அவன் பக்கத்துலயே என்னையும் படுக்க வச்சு எடுத்துட்டு போயிருப்பாங்க. குழந்தை பட்ட கஷ்டத்துக்கே தீவித்துக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பா அவங்க அப்பா ஒரு மாதிரி போயிட்டாப்புல விட்டு போட்டு. அம்மா இதுதான் விஜயோட அவர் கொடி, இதுல யானை இருக்குதுமா, அப்புறம் இது வந்து துண்டு மேலே போட்டுக்கிற துண்டுமா, இது நீ வச்சுக்குவியாமா அப்படின்னா. இதுதான் உனக்கு பிடிக்குதுல்ல அப்படின்னு. ஆமாம்மாண்ணா. அப்படின்னா எனக்கும் பிடிக்குது அப்படின்னா நானும் ஏற்றுக்கிறேன். உனக்கு ஆனந்தானுங்கிட்ட சொல்லி உனக்கு கண்ணு வர வச்சிருவோம்மா, நீயே போய் ஓட்டு போட்டுக்குவோம்மா அப்படின்னு சொல்லுவானுங்க. அப்புறமேட்டு எனக்கு கண்ணு வராட்டி போசாமி, நீ தான் எனக்கு கண்ணா இருக்கிறீல்ல, எனக்கு போதும் அப்படின்னு தானே என் குழந்தைய சொன்னாங்க. பேசினாருங்க கனவு மூலியமா. நான் வீட்டில் வந்து உங்களை பார்க்கணுன்னு எனக்கு ஆசைம்மா, உங்கள் பையன் மோகன், நான் தான் மோகன், என்ன நீங்கள் தான் எனக்கு அம்மா, மோகன் இங்கே இருக்கிற மாதிரி இருக்கணும்னு எனக்கு ஆசை. ஆனால் எனக்கு இப்போ சூழ்நிலை, சந்தர்ப்ப சூழ்நிலை என்னன்னு உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியறத விட மோகனுக்கு அதிகமாக தெரியும். விஜய் அவர்கள் நேரில் வந்து உங்களை பார்க்கறதா சொல்லியிருக்காங்க. விஜய் கிட்ட என்ன பேசணும்னு நினைக்கிறேன்? விஜய் கிட்ட பேசுறத விட இங்கே இருக்கிற என்னையாட்ட மக்கள், என்னையாட்ட தாய்கிட்ட எல்லாம் சொல்றது ஒரே ஒன்று, விஜய் வரணும். இந்த தமிழ்நாட்டில் விஜய் முதலமைச்சராக வரணும். என் குழந்தையோட ஆசையும் சரி, இந்த மாற்றுத்திறனாளி. ஆதன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பவானில இருக்கோம். 27/9/2025 கரூர்ல விஜய் அவர்களின் பரப்புரை பிரச்சாரத்துல 41 உயிர்கள் பலியானதை நம்ம பார்த்திருப்போம். தொடர்ந்து அவங்களோட குடும்பத்தாரை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த குடும்பத்தோட நிலை என்ன, அவங்களோட மனநிலை என்ன அப்படின்றதும் நம்ம வந்து முன்னெடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பவானில இருக்கோம். பவானில வந்து பாத்தீங்கன்னா மோகன் அப்படின்ற ஒரு தம்பி வந்து இங்க உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த பவானிக்கு அவங்க குடும்பத்தார தான் சந்திக்க வந்திருக்கோம். ஸோ அவங்க அப்பாட்டையும் நம்ம தொடர்பு கொண்டு பேசும் பொழுது இந்த மாதிரி தமிழக அரசிட்ட இருந்து எங்களுக்கு நிவாரணம் வந்துருச்சு. தமிழக வெற்றி கழகத்திலிருந்தும் எங்களுக்கு வந்து விஜய் அவர்கள் வீடியோ காலில் பேசி ஆறுதலும் தெரிவிச்சிருந்தாங்க. மிக விரைவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறதாவும் தெரிவிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ அந்த குடும்பத்தை தான் சந்திக்க போகிறோம். வணக்கம் அம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சாந்தி. சாந்தி. தம்பி பேர் சொல்லுங்கம்மா. மோகன். மோகன். 27 அன்னைக்கு தம்பி என்ன சொல்லிட்டு அந்த கூட்டத்துக்கு போனாருங்க? தம்பி விஜய்னா ரொம்ப உயிருங்க. விஜய்னா சின்ன வயசுல இருக்கும்போதே இப்போ டிவி போட்டுனா அம்மா விஜய் படம் போகணுமா, விஜய் படம் போடும்பா அம்மான்னு. இப்போ அவனுக்கு 18 முடிஞ்சு 19 தொடங்கி இருக்குதுங்க. இப்போ ஜனவரி 8 வந்தால் அவனுக்கு 20 பிறக்குதுங்க. அதனால விஜய் கட்சியில் சேர்ந்துக்கிறேன்னு ஆசைப்பட்டு கேட்டாங்க. அவங்க அப்பாவும் விட்டுட்டு போயிட்டாரு, நான் தான் பார்த்துக்கிறேன், அவன் ஆசை நிறைவேற்றுவேன்னு சேர்ந்துக்கன்னு சொன்னாங்க. சேர்ந்து அவன் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் எடிக்டராக இருக்கிறானுங்க. அவர் வந்து வெளியூருக்கெல்லாம் அடிக்கடி என்னை விட்டுட்டு தனியாக போக மாட்டானுங்க. பக்கத்தில் எங்கேயாவது வந்தால் மட்டும் போவாங்க. செல்லில் எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. அங்கே போகிற அன்னைக்கு முதல்ல நான் வேண்டான்னு சொல்லிட்டுங்க. அப்புறம் வந்து அம்மா கரூர் போகலம்மா, ராமக்கல்லும் போகல, ஈரோட்டுக்கும் இடையில வந்து வேலூர்னு இருக்குதுங்களாம்மா, நம்ம வேளாப்பாளையம்னு இருக்குதுங்களாம்மா, அது வரைக்கும் எல்லாம் போகிறாங்கம்மா, நான் போயிட்டு திரும்பி வந்துடுவோம்மா அப்படின்னு தான் என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க. கரூர் போனது எனக்கு தெரியாது. கரூர் போயிட்டு வரேன்னு சொன்னது எனக்கு கரூர் போனது தெரியாது. நான் இங்கே வீட்டுக்குள்ளே இருக்கிறேன், எனக்கு சமைச்சு கொடுத்துட்டு அவன் தான் எனக்கு சமைச்சு கொடுப்பாங்க. சமைச்சு சாப்பிட்டு எங்கூட 12 மணிக்காட்ட கிளம்பி போனாங்க. அப்புறமேட்டு அங்கே என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாதுங்க.
இங்கே வீட்டுக்குள்ள இருக்கிறேன். நைட்டு வந்து 10 மணிக்கு மேலே இங்கெல்லாம் அங்கே நின்று பேசுகிறாங்க, இங்கே நின்று பேசுகிறாங்க, இன்னும் பேசுகிறாங்க. நான் கதவு திறந்து வந்து இன்னும் இவன் வரலையேன்னு பார்க்குறேன். என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாதுங்க. யாருமே இங்கே இல்லை. என்கிட்ட வந்து எதுவுமே சொல்லலை. அப்புறம் காலையில் வந்து 10 மணிக்கு 11 மணிக்கிட்ட எங்கள் அக்கா பொண்ணு வந்தது. அப்புறமேட்டுக்கு எங்கள் அக்கா பொண்ணு எங்கள் அண்ணன் பையனும் வந்தாங்க. என்ன சாமி டிவியில இப்படி சொல்கிறாங்க, தம்பி நேற்று போனால் இன்னும் வரல அப்படிங்காட்டி, ஒன்றும் இல்லை சித்தி அவனுக்கு காலில் அடிபட்டுருக்குதாம்மா கூட்டிகிட்டு வரேன். அப்போ நான் கத்தி பிறண்டு கத்துன்னு கத்தி பிறண்டேன். நான் வேண்டான்னு சொன்னேன், நான் போயிட்டு இங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னான் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் பார்த்தா இத்தனை டைம்லாம் தெரியாதுங்க. என் குழந்தைய கொண்டு வந்து இங்கே படுக்க வச்சாங்க. என் குழந்தைய கொண்டு வந்து இங்கே படுக்க வச்சாங்க. என்னை தொட்டு காட்டினாங்க. கொஞ்சம் நிமிஷம் தெரிஞ்சிருந்தா அவன் வரும்போது நானும் என்ன பண்ணணுமோ அது பண்ணிருப்பேன். அவன் பக்கத்துலயே என்னையும் படுக்க வச்சு எடுத்துட்டு போயிருப்பாங்க. கொஞ்சம் ஒரு நொடி எனக்கு தெரியவே தெரியாதுங்க. இங்க கொண்டுட்டு வந்து படுக்க வைக்க வரைக்கும் எனக்கு தெரியாது. ஒரு நிமிஷம் எனக்கு சொல்லி இருந்தாங்கன்னா நான் அவன் வரும்போது அவங்க கிட்ட என்னை படுக்க வச்சு எடுத்துட்டு போயிடுவாங்க. எங்களுக்கு யாருமே ஆதரவு இல்லை. யாருமே எதுவும் வந்து கேட்பாரு இல்லை, பாப்பாரு இல்லை. நான் என் குழந்தைய மட்டும்தான் கஷ்டப்பட்டுட்டு வாழ்ந்துட்டு இருந்த. பிறகு மட்டும் காலேஜுக்கெல்லாம் கொஞ்சம் உதவி செஞ்சாங்க. அப்புறம் அவங்க பெரியப்பா பொண்ணு ஒரு 30,000 ரூபா கொடுத்துச்சுங்க. அப்புறம் நாங்கள் சேர்த்து வச்சிருந்த காசு அது இது காலேஜுக்குலாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எங்கள் குழந்தை கஷ்டத்துக்கே சில பேர் வந்து எங்கிட்ட சொல்லி ஆறுதல் சொல்கிறது என்ன, குழந்தை பட்ட கஷ்டத்துக்கே தெய்வத்துக்கிட்ட போயிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அப்பா ஒரு மாதிரி போயிட்டாப்புலைங்க விட்டு போட்டு. அவங்க அப்பாவே இல்லைங்க, இறந்துட்டாருன்னு சொல்லிட்டாங்க. எங்கடா அவங்க அப்பானா அப்பாலாம் இறந்துட்டாருமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் ஏற்கனவே கேஸ் கொடுத்துட்டு எனக்கு எங்கள் அம்மா மட்டும் போதுன்னு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. காலையில் எழுந்திரிச்சு எனக்கு சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு 7 மணிக்கு பஸ் போயிடுவாங்க. காலேஜ் பஸ்க்கு போனான்னா 6 மணிக்கு வருவாங்க. அந்த எனக்கு டீ வச்சு கொடுத்துட்டு நைட்டு செஞ்சு கொடுத்துட்டு என் கூட என் குழந்தை எனக்குன்னு வாழ்ந்ததுங்க. இப்போ என் குழந்தை இல்லை. நான் என்ன பண்ணுவேன்னு திக்கு தெரியாத உட்காந்துருக்கிறேன். நான் இருக்கிறேன்னா இல்லையான்னு எனக்கே தெரியல. நான் சில நேரத்தில் நான் இங்கே இருக்கிறேன்னா அப்படிங்கிறது இல்லை. சில நேரத்தில் என் குழந்தை தான் எங்கோடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சில நேரத்தில் என் குழந்தை இல்லையா அப்படிங்கிற நான் இருக்கிறேன்னா இல்லையான்னு எனக்கே தெரியலை. நான் அந்த வாழ்க்கை தான் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஆனால் என் குழந்தை விஜய் தான் அவனுக்கு உயிர். ஆனால் இதை அவர் தவறு சொல்ல முடியாதுங்கிறது தான் எம்பட ஒப்புதல். என்னன்னா விஜய் தவறு சொல்ல முடியாது. அவருனால இது ஏற்படலை. இதுக்கு முன்னாடி என் பையன் ஒவ்வொரு நொடி ஒவ்வொரு நிமிஷம் எனக்கு செல்லில் போட்டு காட்டுவான். விஜய் ரசிகர்கள்லாம் சொல்கிறாங்க அவரை நாங்கள் தடுக்கிறது இல்லை, இப்பெல்லாம் கூட்டம் போடுறதில்ல, நாங்கள் அவருக்கு விளக்கு விட்டு தான் நாங்கள் அவருக்கு இடைவெளி விட்டு தான் போயிட்டுருக்குறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு 2024 வராத கூட்டமாக இன்னைக்கு கரூருக்கு வந்துருச்சு. இந்த கூட்டத்தில் 41 பேர் செத்தாங்கன்னா யாரும் நம்ப முடியுங்க? யாருமே நம்ப முடியாது. இது இது எப்படி என்னங்கிறது என் மனசுக்கெல்லாம் தெரியும், என் குழந்தைக்கு தெரியும். ஆனால் இது அந்த கூட்டத்து நெரிசல்லாம் என் குழந்தையெல்லாம் இறக்கல. இதுதான் உண்மை. இது விஜயோட தப்பு எதுவுமே கிடையாது. இந்த 1 வருஷம் நவம்பர் வந்தால் 1 வருஷம் ஆகுதுங்க. எனக்கு அவன் தான் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு காலேஜ் போகிறான். சாப்பாட்டுக்கு நாங்கள் இந்த மாற்றுத்திறனாளி கொடுக்குற காசு வச்சு அப்புறம் ஏதாவது உதவி செய்கிறது வச்சு தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்குறோம். என் குழந்தைக்கு அவங்க பெரியப்பா பொண்ணு 30,000 கொடுத்துருக்குது. அதையும் வச்சு பிறப்பு கட்டியிருக்கிறான் காலேஜுக்கு. அதையும் வச்சு தான் என் குழந்தை படிச்சுட்டு இருக்குதுங்க. மோகனை என்னவா ஆகணும்னு நீங்க நினைச்சீங்க? என்ன ஆகணும்னு விருப்பம் உங்களுக்கு? என்ன சொல்லிட்டே இருப்பாரு மோகன்? சின்ன வயசுலாம் டாக்டர் ஆகணும்னு ஆசைங்க. டாக்டர் ஆகணும்னு எனக்கும் அதுதான் ஆசை. அவனுக்கு அந்த செட்டப் இதெல்லாம் வாங்கி கொடுப்பேங்க. இப்படி வச்சு பார்க்கு பண்டு சின்ன 5 வயசு அப்படிங்கிறப்பெல்லாம். அப்புறமேட்டு வந்து 1 வயசு அவனுக்கு 6 வயசு 7 வயசுங்கிற போதே எனக்கு கண் பார்வை போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் கண் பார்வை போச்சு? தம்பி அவனுக்கு 6-7 வயசு பிறகு. என்ன காரணம்? சுகர் இருந்திருக்குது. கவனிக்கிறமா விட்டுட்டாப்லைங்க. ஆஸ்பத்திரியில கூட்டு போறதுல எதுவுமே பண்றதில்ல. அப்போ இருந்தா அவர் சரியில்லைங்க கொஞ்சம். அதனால கவனிக்காத விட்டுட்டாப்லைங்க. ஹாஸ்பிட்டலுக்குலாம் போக முடியல. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்குலாம் போய் கவனிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் வலது கண்ணு கொஞ்சம் நேரம் பாதிச்சிருக்குது, வரலாம், கொஞ்சம் லேட் ஆகலாம், ஆனா இடது கண்ணு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னாங்க. ஆனா அவர்னால ட்ரீட்மெண்ட் கொடுத்து வர வைக்க முடியலைங்க. அப்படியே விட்டுட்டாருங்க. கொண்டு வந்து வீட்டுல பட விட்டுட்டாருங்க. அப்புறம் நான் அப்படியே வாழ்ந்துட்டு இருந்தேங்க. இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வேலை எதை என்னால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுக்க முடியுங்க. பாத்ரூம் போய்க்குவேன், ட்ரெஸ் ரூம்பு, துணி துவைச்சிக்குவேன், குளிச்சுக்குவேன். இந்த கீழே வந்தால் இங்கே வந்தால் மட்டும்தான் எனக்கு ஆள் வேணுங்க. இந்த பக்கமெல்லாம் போக முடியாது. உள்ளே செஞ்சுக்குவேன். சமையல் பண்ண முடியாதுங்க.
சமையல் தாளிக்கிறது குக்கர்லாம் வைக்கிறதெல்லாம் பண்ண முடியாது. அது பையன்தான் பண்ணிட்டு இருந்தான். இப்போ தமிழக அரசுல இருந்து உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணி கொடுத்துருக்காங்கம்மா? இது வரைக்கும் யாரெல்லாம் வந்து பார்த்துருக்காங்க, ஆறுதல் சொல்லியிருக்காங்க? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 10 லட்ச ரூபா செக்கு கொடுத்துருக்குறாருங்க. சரிங்கம்மா. அப்புறம் காங்கிரஸ்ல இருந்து வந்து 2.5 லட்ச ரூபா கொடுத்துருக்குறாங்க. சரிங்க. அப்புறம் இவர் கமலஹாசன் அவங்க எல்லாம் வந்து 1 லட்ச ரூபா கொடுத்துருக்குறாங்க. சரிங்க. அவங்கெல்லாம் வந்து ஆறுதல் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. ம். அப்புறம் விஜய் இதிலிருந்து வந்து விஜய் எனக்கு காணொலி மூலியமா பேசினாருங்க. விஜய் பேசினாருங்க? பேசினாருங்க காணொலி மூலியமா. நான் வீட்டில் வந்து உங்களை பார்க்கணுன்னு எனக்கு ஆசைம்மா. உங்கள் பையன் மோகன், நான் தான் மோகன், நீங்கள் தான் எனக்கு அம்மா. மோகன் இங்கே இருக்கிற மாதிரி இருக்கணும்னு எனக்கு ஆசை. ஆனால் எனக்கு இப்போ சந்தர்ப்ப சூழ்நிலை என்னன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியறத விட மோகனுக்கு அதிகமாக தெரியும். அதனால வந்து என்னால் இப்போ உங்களை வந்து நேரில் பார்க்க முடியாது. ஆனால் நான் தான் மோகன், நீங்கள் தான் எனக்கு அம்மா. அப்படி நான் என் குடும்பம் தான் நீங்கள், உங்கள் குடும்பம் தான் நான் அப்படின்னு எனக்கு ஆறுதல் சொன்னார். நான் உங்கள் மேலே குறை சொல்ல முடியாது. என் குழந்தை 7வது மாதம் 2025 7வது மாதம் எனக்கு ஒரு துண்டும் ஒரு கொடியும் கொண்டு வந்து, அம்மா நீ என்கிட்ட கோவப்பட. நான் வந்து தீவிர திமுக கட்சிங்க. அப்பெல்லாம் சின்ன வயசுலேருந்தே பிரச்சாரத்துக்கெல்லாம் போவேன். ஓட்டே அங்கே போட மாட்டாங்க அப்படின்னு அந்த உள்ளூரில் தேர்தலில் வருமல்லுங்க, அதுக்கெல்லாம் ஓட்டே போட மாட்டாங்க அவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் கூட நான் ஓட்டு வாங்கி ஜெயிக்க வச்சிருக்கிறேன். பெண்கள்னா இப்படித்தான் இருக்கணும் அப்படித்தாக்குன்னு பேசி பெண்களுக்கெல்லாம் ஓட்டு வாங்கி கொடுத்துருக்குறேன். அதனால வந்து அவன் என்னை ஒரு கேள்வி கேட்டாங்க, அம்மா நான் ஒன்று சொல்லுவேன், நீ கோவப்பட மாட்டியேம்மா அப்படின்னு. நான் என்ன சொல்லு அப்படின்னு. அப்புறம் அம்மா நீங்கள் தான் அந்த அம்மா இல்லைம்மா இறந்துட்டாங்க, அம்மாவே இறந்துட்டாங்க, அந்த அம்மாவே இறந்துட்டாங்கல்ல, ஆனால் நான் சொல்கிறது கேட்பியாம்மா அப்படின்னா. நீ தானே உலகமே எனக்கு, நீ இல்லைன்னா நான் இல்லைல்ல, என்ன சொல்கிறேன் நான் கேட்குறேன் அப்படின்னு. அப்புறமேட்டுக்கு 2025 7வது மாதம் 12ஆம் தேதியா சரியில்லை, எனக்கு ஒரு கொடியும் யானை போட்ட கொடியும் ஒரு துண்டும் கொண்டு வந்து என்கிட்ட என் கை மேலே வச்சான். அப்புறம் இது என்ன மோகன்னு எனக்கு புரியல அப்படின்னு தொட்டு பார்த்தேன். அம்மா இதுதான் விஜயோட அவர் கொடி, இதில் யானை இருக்குதுமா, அப்புறம் இது வந்து துண்டு மேலே போட்டுக்கிற துண்டுமா, இது நீ வச்சுக்குவியாம்மா அப்படின்னா. இதுதான் உனக்கு பிடிக்குதுல்ல அப்படின்னு. ஆமாம்மாண்ணா. அப்படின்னா எனக்கும் பிடிக்குது அப்படின்னா நானும் ஏற்றுக்கிறேன். நானும் அம்மா இல்லைல்ல, அதனால அவர் உனக்கு அண்ணனா இருக்கிறாருன்னு சொல்கிறேன், நானும் அவரை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு. ஏம்மா ஓட்டு கேட்டால் போடுவியா அப்படின்னா. சரி நான் போடுறேன், உனக்கொசரம் நான் மாறிக்கிறேன். அம்மா இல்லைல்ல, அம்மாவுக்காகத்தான் இருந்தா, அம்மா இறந்துட்டாங்களா, நான் உனக்கொசரம் நான் மாறிக்கிறேன் அப்படின்னு. எங்கள் அம்மானா எங்கள் அம்மா தான், எங்கள் அம்மா தான், எங்கள் அம்மான்னு என்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாங்க. முத்தம் கொடுத்தா இன்னைக்கு வரைக்கும் இப்போ கூட நான் என் குழந்தை படம் போட்டா முன்னால் வச்சு, தம்பி போட்டாவை எடுத்துட்டு வா, தம்பி போட்டாவை வச்சு அந்த கொடி அந்த துண்டெல்லாம் வச்சு தான் நான் படுத்திருக்கிறேன். விஜய் காணொலி மூலியமா பேசினப்ப கூட நான் அதையெல்லாம் காட்டுனேன். என் குழந்தை முடிவுதான் என் முடிவு, என் முடிவுதான். என் குழந்தைக்கு ஒரே ஒரு ஆசை, எல்லாம் இங்கே வர்றவங்களாம் சொல்கிறாங்க, காலேஜ் குழந்தைகள்லேருந்து அவங்க கூட படித்த சக மாணவர்கள் பெரியவங்களா, எங்கள் அம்மாவுக்கு கண்ணு வரணும். காசு பணம் என் படிப்புலாம் அப்பாற்பட்ட விஷயம். இவர் ஓட்டெல்லாம் போட போகும்போது, அம்மா எனக்குலாம் நிற்க நேரம் இருக்காது, வேலை இருக்குமா, ஓட்டெல்லாம் நீயே போய் போட்டுக்குவோம்மா, உனக்கு அப்போ கண்ணு வந்துரும்மா. நான் பாலேஜி அண்ணங்கிட்ட, ஈரோடு பாலேஜி அண்ணங்கிட்ட சொல்லி, வெங்கடேஷ் அண்ணங்கிட்ட, ஆனந்த அண்ணங்கிட்ட எல்லாம் சொல்லி உனக்கு கண்ணு வர வச்சிருவோம்மா, நீயே போய் ஓட்டு போட்டுக்குவோம்மா அப்படின்னு சொல்லுவானுங்க. அப்புறமேட்டு எனக்கு கண்ணு வராட்டி போசாமி, நீ தான் எனக்கு கண்ணா இருக்கிறீல்ல, எனக்கு போதும் அப்படின்னு தான் நான் என் குழந்தைய சொன்னேங்க. ஆனால் நானும் என் குழந்தைய பட்ட கஷ்டம் யாருமே படக்கூடாதுங்க. அவர் வந்து இப்போ மோகனா நான் இருக்கேன் அப்படின்னு விஜய் அவர்கள் ஆறுதல். ஆமா, மோகனா இருக்கம்மா, நான் தான் மோகனு தான் நானு அப்படின்னு தான் என் குழந்தை அப்படித்தான் சொன்னாருங்க. இல்லைங்கம்மா, கரெக்டாக மோகன் நான் தான் மோகன் தான் நான் அம்மா தானே, நீங்கள் எனக்கும் அம்மா தானே, ஏன் நான் ஏற்றுக்க மாட்டீங்களா, என்னால் மட்டும் இருக்க முடியுமாம்மா, என்னால் மட்டும் இங்கே இருக்க முடியுதா, உங்களுக்கு வீட்டுக்கு வரணும்னு எனக்கு ஆசை, ஆனால் எனக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்கட்டி எனக்கு புரியும், நீங்கள் சொல்கிறது, என் பையன் சொல்கிறது எனக்கு எப்படி புரியுது அது மாதிரி நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது, இருக்கட்டும் வேண்டாம், நான் இருக்கிறேன்
நான் எப்பவோ நான் என் குழந்தை இல்லாதப்ப நான் போகணும்னு தான் எனக்கு தோணுதுங்க. எனக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கிறாங்க தான். இவங்களாம் நைட்லாம் நான் தூங்கலிங்க, என் கூடவே தான் தூங்காமையே தான் முழிச்சிட்டு இருக்கிறாங்க. நான் எப்போ தூங்குன்னு எனக்கே தெரியாது. ஆனால் இவங்க முழிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. நான் என் மண்ணெண்ணெய் ஊற்றிக்குவேன் அப்படிலாம் சொல்லிட்டு என் குழந்தை இல்லாத என்னால் இருக்க முடியாது. ஆனால் அவரெல்லாம் எனக்கு காணொலி மூலியமா பேசினாருங்க. விஜய் அவர்கள் நேர்ல வந்து உங்களை பாக்குறதா சொல்லியிருக்காங்க. பார்த்தாங்க அப்படின்னா நீங்க என்ன சொல்லணும்னு விரும்புறீங்கம்மா? விஜய் கிட்ட என்ன பேசணும்னு நினைக்கிறீங்க? விஜய் கிட்ட பேசுறது விட இங்க இருக்கிற என்னையாட்ட மக்கள், என்னையாட்ட தாய்கிட்ட எல்லாம் சொல்றது ஒரே ஒண்ணு, விஜய் வரணும். இந்த தமிழ்நாட்டுல விஜய் முதலமைச்சரா வரணும். என் குழந்தையோட ஆசையும் சரி. இந்த மாற்றுத்திறனாளிக்கு கொடுத்து நீங்க இப்ப வந்து ட்ரெஸ் போட்டிருக்கிறீங்களா, எப்படி இருக்கிறீங்கன்னு கூட தெரியாது. அம்மா இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குதானே, சூப்பரா இருக்குதுங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்லுவேன். அந்த அளவுக்கு நான் இந்த இடத்துல உட்காந்துருக்கிறேன். அவர்கிட்ட பேசுறது கூட நான் கேட்கறது ஒண்ணுதான், என் குழந்தையோட ஆசை எனக்கு கண்ணு வரணும். நான் போய் அவருக்கு இத்தனை வருஷமா நான் இன்னும் ஒரு நாளும் கூட என்னோட கடமையை நான் தவிர்த்ததே இல்லைங்க. எவ்வளவு காத்து மழை வந்தாலும் என் குழந்தை என்னை கை பிடிச்சிட்டு போய், நான் இன்னைக்கு கண்ணு தெரியாது போய் 10-13 வருஷம் ஆனாலும் நான் இன்னைக்கு வரைக்கும் ஓட்டு போடாம இருந்ததே இல்லை. ஓட்டு மட்டும் நான் போய் போட்டு வந்துருவேங்க. நீ சாப்பாடு கூட வேண்டாம், நீ ஓட்டு போட கூட்டிட்டு போங்க, ஓட்டு போட ரெடியில் இருப்பாங்க. போய் நான் என்னோட ஓட்டு போட்டு வந்ததான் எனக்கு நிம்மதியாகும். நான் யாருக்கு போடணும் என்ன வேண்டாம்னு நான் சொல்றத அவங்க அமுத்துவாங்க. என் அம்மா அதே என் பையனை யாரையும் கூட நம்ப மாட்டேன். என் பையன் எனக்கு பொய்யா இருக்க மாட்டாங்க, உண்மையா இருப்பான். அதனால நான் சின்னதுல இருந்து அவனை கூட்டிட்டு போவேன். அம்மா நீ சொல்றதாம்மா நாங்க அமுத்தணும் அப்படித்தான் சொல்லுவாங்க. இல்லம்மா, இது கண்டிப்பா முன்னெடுத்து நாங்க வைப்போம். முன்னெடுத்து வைங்க. எனக்கு தேவை அவர் வரணும். அவர் வந்து இந்த மாதிரி அவளை பெண்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு கொடுக்கணும். பெண்கள் வந்து நின்னா பெண்களுக்கு உரிமை கொடுங்க. சரி, கண்டிப்பா அது நடக்கும்மா. எனக்கு அதுதான் என் குழந்தையோட ஆசையா, அதுதான் என் ஆசையா. அதுதான் நான் விஜய் பார்த்தாலும் அதுதான் சொல்லுவேன். நானே இல்லைனாலும் நீங்க வந்து என்ன மாதிரி இருந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் ஆதரவு கொடுக்கணும். அதுதான் என் ஆசை. எந்த காலேஜ்ல படிக்கிறாங்கன்னு சொன்னீங்க? எந்த வருஷம்? இது கேஎஸ்ஆர் திருச்செங்கோடு. திருச்செங்கோட்டில் படிக்கிறாங்க. செகண்ட் இயர் படிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சிட்டாங்க. அவ்வளவு கஷ்டத்துலேயுமே 50 சப்ஜெக்ட்லேயும் பாஸ் பண்ணி அரியர் வைக்காம படிச்சு வந்த அம்மா. அது உனக்கு சொல்லுவேன், நீ கோவப்பட மாட்டேன், உனக்கு சொல்லுவேன் கோவப்பட மாட்டேன், என்னம்மா அவனும் சொல்லுவேன். எனக்கு இப்போ மார்க் வந்துருச்சுமா காலேஜில். அப்புறம் ஒரு மாட்டு கிட்டுக்கிட்டுன்னு நடுங்கிட்டு எழுந்திரிச்சு வந்தேன். கோவப்பட மாட்டேன்மா, கோவப்பட மாட்டேன், சொல்லுங்க அவனை சீக்கிரம் அப்படிங்கிட்டு. அம்மா நான் எல்லாத்துலேயும் பாஸுமா அப்படின்னாங்க. மோனை இதுக்காக மோனை நீ இப்படியெல்லாம் பண்ணுறேன். அம்மா எல்லாத்துலேயும் பாஸ் பண்ணிட்டுமா, அரியர்லாம் வைக்கலம்மா, அடுத்த வருஷம் நீ சேர்த்துனீன்னா நான் மறுபடியும் படிப்பேம்மாண்ணா. எப்படித்தான் நான் காலேஜில் சேர்த்துன்னு எனக்கு தெரியாதுங்க. செகண்ட் இயர் ஃபர்ஸ்ட் இயருக்கு சேர்த்து கொஞ்சம் அந்த மாற்றுத்திறனாளி கொடுத்து காசுலாம் சேர்த்து வச்சு சேர்த்திட்டுங்க. அப்புறம் செகண்ட் இயருக்கு சேர்த்தா அப்போவே கொஞ்சம் ஊரில் 5 பைசா கூட இன்னும் காலேஜுக்கு செலவு பண்ணலைங்க. அதுக்கப்புறம் பிரபு உதவி செஞ்சாப்பிள்ளைங்க. பிரபு தெரியுமில்லைங்க, பிரபுன்னு சொன்னேன். அண்ணா இல்லைன்னா நாங்க இல்ல. என்னைய வந்து அழுவாதீங்க சித்தி, அந்த பையன் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போனாலும் அவனும் நின்றுட்டே தான் இருக்கணும். அவனும் இப்போ கொஞ்சம் காலேஜுக்கு உதவி செஞ்சான். அப்புறம் அவங்க பெரியப்பா பொண்ணு ஒன்று, அது கொஞ்சம் ஃபர்ஸ்ட் இயருக்கு கொஞ்சம் கொடுத்தது, ஒரு 20,000 கொடுத்தது. செகண்ட் இயருக்கு ஒரு 10,000 கொடுத்தது. அது கூட சேர்த்து நானும் பிறகு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க வச்சு. இப்போ செகண்ட் இயர் இது வண்டி இருக்கிறாங்க. டெஸ்டெல்லாம் எழுதிட்டாங்க. மார்ச்சில் ஏப்ரலில் பரீட்சை தொடங்குது. ஆனால் என் குழந்தை பரீட்சை எழுத முடியலனாலும் பரவாயில்லைங்க, அதனால பரவாயில்ல. ஆனால் விஜய் வந்து என் குழந்த மாதிரி கஷ்டப்பட்ட குழந்தைகளெல்லாம் படிக்க வைக்கிட்டு. அதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் பையன் செல்லில் போட்டு எனக்கு அப்பப்போ அது காட்டுவாங்க. எனக்கு கண்ணு தெரியாதுங்கிற உணர்வாக அவனுக்கு இருக்காது. பாரமான்னு தான் சொல்லுவான். எப்படிமா அவனும் பார்ப்பேன், நான் கேட்கத்தான். அம்மா சொல்லாதம்மா அப்படியெல்லாம் அப்படிம்பானுங்க. அப்போ சொல்கிறாங்க விஜய் ரசிகர்கள்லாம், இன்னும் இப்போ அவர் வந்தாருன்னா கூட்டம் சேர்த்துறது இல்லை, நாங்கள் அவருக்கு வழி விட்டு தான் போயிட்டு இருக்கிறோம், நாங்கள் அவருக்கு வழி விட்டுறோம், நாங்கள் அதிகமாக கூட்டம் சேர்த்தி நாங்கள் அவரை துன்புறுத்துறது இல்லைன்னு இப்போ சொல்கிறாங்க எல்லாருமே. அதேபடி கரூரில் 41 பேர் இப்படிங்கிற நேரத்தில் மூச்சு திணறல் ஏற்பட்டதுங்க. மூச்சு திணறல் ஏற்பட்டது. கூட்ட நெரிசலில் கீழே விழுந்தாங்க, மயக்கம் வந்தது, வாந்தி வந்தது, தண்ணி இல்லாத இருந்தது. சொடக்கு போடுற நேரத்தில் 41 பேர் செத்தாங்களா? எந்த ஆட்சியில் அப்படி செத்தாங்க? சீக்கிரமா விஜயும் வந்து உங்களை சந்திப்பாங்க. நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருங்க. நீங்க சொன்ன மாதிரி இனி மோகனா விஜய் இருப்பாரு. நீங்க எதுக்கும் கவலைப்படாம இருங்க, நாங்களும் உங்களோட இருப்போம். உடம்பு பார்த்துக்குங்க. மீண்டும் உங்களுக்கு கண் பார்வை வர அளவுக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பாக கண்டிப்பா அவங்களும் உங்களுக்கு முயற்சித்து அதை பண்ணி கொடுப்பாங்க. அந்த ஆசையை கண்டிப்பா விஜய் நிறைவேற்றி வருமா? நன்றிம்மா.
ஆனால் நான் கண்ணு தெரிஞ்சு நான் அது வரைக்கும் என் உசுரை அப்படியே பிடிச்சி வச்சிருந்து என் பையனோட ஆசை போய் நான் நிறைவேற்றணும். நான் போய் அங்கே அவருக்கு அமுத்தணும். கண்டிப்பா அது நடக்கும். கண்டிப்பா அது நடக்கும். நானே போய் நான் பாட்டுக்கு யாரும் எனக்கு வேண்டாம், நானே போய் அவருக்கு அமுத்திட்டு வந்து டிவியில் உட்காந்து பார்த்து அவர் ஜெயிச்சிட்டாருன்னு சொல்லி என் குழந்தை போட்டோக்கிட்ட நான் ஜெயிச்சு வந்துட்டார் சாமி, சாதிப்பாருன்னு சொல்லணும். அந்த ஆசை மனசுக்குள்ள இருக்கு. அது வரைக்கும் நான் இருப்பேன். சரிம்மா, அப்ப நாங்களும் உங்களுடைய தான் இருப்போம். ரொம்ப நன்றி. நீங்க போய் சாப்பிடுங்க முதல்ல. நன்றிம்மா.